1987 வருஷம் ஒரு நாள் காலை சுமார் 10 மணி இருக்கும். சென்னை பூக்கடை காவல் நிலையத்துல சப் இன்ஸ்பெக்டர் யாக்கோல் ஸ்டேஷன்ல உக்காந்துருக்காரு. அந்த நேரத்துல வால்டாக்ஸ் ரோட்ல இருக்கிற ஒரு லாட்ஜோட மேனேஜரும் ரூம் பாயும் அவசர அவசரமா அங்க வர்றாங்க. என்ன விஷயம்னு யாக்கோல் கேட்கிறாரு. சார், எங்க லாட்ஜ்ல இருக்கிற ஒரு ரூம்ல ஒரு பார்ட்டி தங்கி இருந்தாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. 2 நாள் ஆச்சு, இது வரைக்கும் திரும்பி வரல. ஆனா பிரச்சனை அது கிடையாது. மூடி இருக்கிற அந்த ரூம்ல இருந்து ஒரு மோசமான வாடை வருது சார். ஏதோ தப்பா இருக்கும்னு தோணுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சப் இன்ஸ்பெக்டர் உடனடியா அந்த லாட்ஜுக்கு கிளம்பி போனாரு. போகும்போதே ஒரு போட்டோகிராஃபரையும் அழைச்சிக்கிட்டு போனாரு. லாட்ஜுக்கு போனதும் அந்த குறிப்பிட்ட ரூமுக்கு போய் கதவை திறந்து பார்த்தப்போ அங்க இருந்த ஒரு மர நாற்காலி உடஞ்ச நிலையில அதோட ஒரு கால் பகுதி தனியா கிடந்துச்சு. அதை கவனிச்சு பாக்குறப்போ அதுல ரத்த கரைகள் இருக்கிறத எஸ்ஐ கவனிச்சாரு. அதே சமயம் பூக்கடை பகுதி இன்ஸ்பெக்டர் சந்திர மனோகரும் அங்க வந்தாரு. அந்த ரூம்ல பாத்ரூம்ல இருந்து தான் ஸ்மெல் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவங்க பாத்ரூமுக்கு போய் பார்த்தப்போ அங்க ஒரு சாக்கு மூட்டை கட்டி இருந்துச்சு. கயிறு வச்சு கட்டப்பட்டிருந்த அந்த சாக்கு மூட்டையை திறந்து பார்த்தப்போ அதுக்குள்ள ஒரு ஆணோட சடலம் இருந்துச்சு. சுமார் 45 வயசு மதிக்கத்தக்க அந்த சடலத்தோட மொட்டை தலையில ஒரு ரத்த காயம் இருந்துச்சு. மேலும் கழுத்து பகுதியில கயிறு வச்சு அழுத்தினதுக்கான அடையாளமும் இருந்துச்சு. சரி, அந்த பாடியில இருக்கிற பனியன்ல ஏதாச்சும் லேபிள் இருக்கான்னு போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அப்படி செக் பண்ணதுல அந்த லேபிள் இருந்த பகுதியை ஆல்ரெடி கட் பண்ணி நீக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஹால்ல ஒரு நாற்காலியோட கால் உடஞ்ச நிலையில ரத்த கரைகளோட இருக்கு. இந்த சடலத்தோட தலையில ரத்த காயங்கள் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இவரை கொலை பண்ணவங்க முதல்ல நாற்காலியோட காலை கொண்டு அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கயிறை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த லாட்ஜோட ஓனர் கிட்ட கொலை செய்யப்பட்ட இந்த நபர் கூட யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு விசாரிச்சாங்க. அதுக்கு லாட்ஜ் ஓனர், சார், இவங்க கூட ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க லேடி வந்திருந்தாங்க. அவர் கூடவே 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞரும் இருந்தாரு. அந்த கை குழந்தையோட சேர்த்து மொத்தமா 4 பேர் சார் அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனடியா போலீஸ் அந்த லாட்ஜோட ரெஜிஸ்டர் டீட்டெயிலை வாங்கி பார்த்தாங்க. அதுல நம்பர் 28 மார்க்கெட் ஸ்ட்ரீட், பென்சுகியே, அசாம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. இதை தொடர்ந்து போலீஸ் அந்த இடத்துக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டை வர வச்சாங்க. அவர் அந்த ரூம்ல இருந்த ஒவ்வொரு பொருளையும் விடாம அதுல இருக்கிற கைரேகைகள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணாரு. அதே சமயத்துல இறந்து போன நபரோட முகம் நல்லா தெரியற மாதிரி போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்தாரு. இதை தொடர்ந்து அந்த லாட்ஜோட ஓனர் கிட்ட இருந்து இந்த கொலை வழக்கு சம்பந்தமான கம்ப்ளைண்ட்டை போலீஸ் வாங்கினாங்க. இதன் அடிப்படையில கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் அந்த ரூம்ல கைப்பற்றப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. போலீஸ் இறந்து போன நபரோட போட்டோவை வச்சு இந்த வழக்கு சம்பந்தமான முழு விவரங்களையும் சேர்த்து ஒரு துண்டு பிரசுரம் ரெடி பண்ணாங்க. தமிழ், ஆங்கிலம், இந்தி, அசாமி அப்படின்னு 4 மொழிகள்ல அந்த துண்டு பிரசுரம் தயாரிக்கப்பட்டுச்சு. தயாரிக்கப்பட்ட அந்த துண்டு பிரசுரத்தை சென்னையில இருக்கிற எல்லா காவல் நிலையங்களுக்கும் போலீஸ் அனுப்பி வச்சாங்க. இதை தொடர்ந்து சடலம் கண்டெடுக்கப்பட்ட அந்த நாள் இரவே சப் இன்ஸ்பெக்டர் யாக்கோலும் ஒரு காவலரும் சேர்ந்து அசாமுக்கு கிளம்பி போனாங்க. அங்க போனதும் இந்த வழக்கு சம்பந்தமான ஏதோ ஒரு அப்டேட் கண்டிப்பா கிடைக்கும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அசாமுக்கு போய் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் அப்படி ஒரு அட்ரஸே அசாம்ல கிடையாது, லாட்ஜ்ல கொடுத்தவங்க பொய்யான அட்ரஸை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. உண்மையிலேயே கொலைகாரங்க அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க தானா இல்ல வேற எங்கேயாச்சும் இருக்கிறவங்களா அப்படிங்கிற சந்தேகத்தோடவே போலீஸ் கவுகாத்தி எக்ஸ்பிரஸ்ல திரும்பவும் சென்னைக்கு கிளம்புனாங்க. இதே சமயத்துல இறந்து போன நபரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் போலீஸுக்கு கிடைச்சது. கொலை செய்யப்பட்ட நபரை கொலை பண்றதுக்கு முன்னாடி அவர் தலையில கட்டைய வச்சு அடிச்சு பார்த்திருக்காங்க. கழுத்துல கயிறு வச்சு இறுக்கி பார்த்திருக்காங்க. இதுக்கப்புறமா தலையணைய வச்சு மூச்சு திணறடிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. இதை தொடர்ந்து போலீஸ் இறந்து போன நபரோட கைரேகையை எடுத்து ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுக்கும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுக்கும் அனுப்பி வச்சாங்க. இப்படி அனுப்பி வச்சதன் மூலமா வேற மாநிலங்கள்ல காணாம போனவங்க லிஸ்ட்ல இந்த நபர் சம்பந்தப்பட்டிருக்காரான்னு போலீஸ் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. மேலும் இதே சமயம் கொலை நடந்த ரூம்ல இருந்தவங்க திருப்பதிக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிருந்ததால திருப்பதிக்கு போய் போலீஸ் விசாரணை பண்ணாங்க. திருப்பதியில இருக்கிற ஏதாச்சும் லாட்ஜ்ல அவங்க தங்கியிருக்காங்களான்னு எல்லா லாட்ஜ்லயும் கம்ப்ளீட்டா ஆய்வு பண்ணாங்க. ஆனா இது எதுலயுமே போலீஸுக்கு எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. இப்படி சடலம் கண்டெடுக்கப்பட்டதுல இருந்து 10 நாட்கள் இழுபறியா போன இந்த வழக்குல 11வது நாள் தான் ஒரு முக்கியமான அப்டேட் போலீஸுக்கு கிடைச்சது. 11வது நாள் பூக்கடை காவல் நிலையத்துக்கு ஒரு வட இந்தியர் வந்தாரு.
அவர் தன்னோட பேக்ல இருந்து ஒரு ஃபைலை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்தாரு. அந்த ஃபைல்ல ஒரு எஃப்ஐஆர் காப்பியும் கூடவே ஒரு துண்டு பிரசுரமும் இருந்துச்சு. அது பூக்கடை காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்ட அந்த கொலை வழக்கு சம்பந்தமான பூக்கடை போலீஸே தயாரிச்ச அந்த துண்டு பிரசுரம் தான். பூக்கடை எஸ்ஐ அவர்கிட்ட, சார் நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த நபர், சார் நான் ஒரிசா மாநிலத்துல இருக்கிற பர்கானா காவல் நிலையத்துல இன்ஸ்பெக்டரா இருக்கிறேன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் சொன்ன தகவல்களை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச இன்ஸ்பெக்டர் சந்திர மனோகர் அன்னைக்கு இரவே எஸ்ஐ யாக்கோல கூப்பிட்டுக்கிட்டு நேரா ஒரிசாவுக்கு கிளம்பினாரு. அங்க போய் அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் அங்க இருந்த கோர்ட்ல எடுத்து சொல்லி அங்க ஜெயில இருந்த விவாகர் சர்மா மற்றும் ஆஷா ராணி அப்படிங்கிற 2 குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களை பிரிசனர்ஸ் டிரான்ஸ்பர் வாரண்ட் வாங்கி கூப்பிட்டுக்கிட்டு ட்ரெயின் மூலமா தமிழ்நாட்டை நோக்கி கிளம்பினாங்க. ஆனா அப்படி திரும்ப வர வழியில ஆந்திராவுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போதுதான் தமிழ்நாட்டோட அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. இதனால கொந்தளிப்பான மனநிலையில இருந்த தொண்டர்கள் கலவரம், ரயில் மறியல் போன்ற விஷயங்கள்ல ஈடுபட இதை தொடர்ந்து பல ரயில்கள் வழியிலேயே நிறுத்தப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் பல வாகனங்கள்ல மாறி மாறி அந்த 2 பேரையும் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து பூக்கடை காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா அப்போதைய தமிழக முதலமைச்சர் இறந்து போன அந்த பரபரப்பான சூழ்நிலையில போலீஸுக்கு பாதுகாப்பு பணிகள் அதிகமா இருந்ததால ஒரிசாவுல இருந்து கூப்பிட்டு வரப்பட்ட அவங்க 2 பேரையும் உடனடியா விசாரிக்காம நேரா மேஜிஸ்ட்ரேட் வீட்டுல ஆஜர்படுத்தி அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சென்ட்ரல் ஜெயில அடைக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் அந்த 2 பேரையும் விசாரிச்சாங்க. அந்த விசாரணையில அந்த பெண் எல்லா விஷயங்களையும் போலீஸ் கிட்ட சொன்னாங்க. சார், என்னோட பேரு ஆஷா ராணி. பாலகிருஷ்ணன் சைனி என்னோட கணவர். எங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷங்களாச்சு. ஆனா எங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால ஒரு பையனை வளர்ப்பு மகனா வளர்த்துட்டு இருந்தோம். அவன் இப்போ பெரிய பையனா இருக்கான். என் கூட சேர்ந்து நீங்க கூப்பிட்டு வந்த விவாகர் சர்மா கொல்கத்தாவை சேர்ந்தவர். அவர் ஆந்திராவுல முட்டை வியாபாரம் பண்றாரு. கொல்கத்தாவுல இருந்து ஆந்திரா போகும்போது வழியில ஒரிசாவுல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு அவர் வருவாரு. அப்பதான் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பழக்கம் நெருக்கமாகி எங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா இது எங்க 2 பேரால பிறந்த குழந்தைதான்னு யாருக்குமே தெரியாது. எங்க வீட்டுக்காரர் எப்பவுமே மனநிலை சரியில்லாத மாதிரி இருப்பாரு. அதனால அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு 2 மாசத்துக்கு முன்னாடி வேலூருக்கு கூப்பிட்டு வந்தோம். ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு திரும்பவும் ஊருக்கு கூப்பிட்டு போனோம். ஆனா அவருக்கு முழுசா குணமாகல. அவரை திரும்ப சென்னைக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் விவாகர் சர்மா கிட்ட சொன்னப்போ அதுக்கு அவர், ஏன் இன்னமும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நேரத்தையும் காசையும் வீணாக்குற, அவரால நமக்கு எல்லாமே நஷ்டம்தான். அவரை சென்னையில வச்சு கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாரு. நானும் அதுக்கு உடனடியா ஓகே சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா தான் நாங்க சென்னைக்கு வந்து அந்த லாட்ஜ் ரூம்ல தங்கணும். அவருக்கு அதிகமா தூக்க மாத்திரைகள் கொடுத்து மயக்கமடைய வச்சோம். அவர் மயக்கம் அடைஞ்சதும் ரூம்ல இருந்த ஒரு மரநாற்காலியோட காலை உடைச்சி அவர் தலையில அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கயிறை வச்சு அவர் கழுத்தை இறுக்கமா நெருக்கணும். ஆனா இது எதுலயுமே அவர் சாகல. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ரூம்ல இருந்த ஒரு தலையணையை வச்சு அவர் முகத்துல அழுத்தி கொன்னுட்டோம். இதுக்கப்புறம் ஒரு கோணி மூட்டையில அவர் உடலை கட்டி திருப்பதிக்கு போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஆனா ஊருக்கு போனதும் எங்களோட வளர்ப்பு மகன் அப்பா எங்கன்னு கேட்டான். அதுக்கு நாங்க அவர் வர்ற வழியிலே காணாம போயிட்டாரு, அவரை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொன்னோம். இதுக்கப்புறமா அவனோட தொந்தரவு தாங்காம என்னோட கணவரை காணலன்னு நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்களும் ரயில்வே போலீஸ் மூலமா விசாரிச்சாங்க. இதுக்கிடையில என்னோட வளர்ப்பு மகனுக்கு எங்க மேல சந்தேகம் வந்து கேள்விகளா கேட்டான். இதனால நானும் விவாகர் சர்மாவும் சேர்ந்து அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணோம். ஆனா அவன் தப்பிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இதனால எங்க ஏரியா போலீஸ் எங்களை கைது பண்ணி எங்க மேல கொலை முயற்சி வழக்க பதிவு பண்ணாங்க. அந்த விசாரணையில நாங்க சென்னையில பண்ண கொலையை பத்தி அவசரத்துல வளரி கொட்டிட்டோம். அதே சமயத்துல சென்னையில நீங்க ரெடி பண்ண அந்த துண்டு பிரசுரம் ஒரிசா போலீஸுக்கு கிடைச்சி அதுல இருந்த போட்டோவை போலீஸ் என்னோட வளர்ப்பு மகன் கிட்ட காட்டும் போது அவன் அது பாலகிருஷ்ணன் சைனிதான்னு உறுதியா சொல்லிட்டான். இதுக்கப்புறமா தான் ஒரிசா போலீஸ் உங்களை வந்து பார்த்த விஷயங்கள் நடந்துச்சுன்னு ஆஷா ராணி போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாங்க. ஆஷா ராணியோட கைரேகையும் விவாகர் சர்மாவோட கைரேகையும் சேகரிக்கப்பட்டு அது கொலை நடந்த ரூம்ல சேகரிக்கப்பட்ட கைரேகைகளோட மேட்ச் பண்ணி பார்த்ததுல அது சரியா பொருந்துச்சு. அதே போல விவாகர் சர்மாவை ஒரு பேப்பர்ல எழுத வச்சு அந்த கையெழுத்தோட லாட்ஜ் ரெஜிஸ்டர்ல விவாகர் சர்மா எழுதியிருந்த அட்ரஸ்ல இருந்த கையெழுத்தை ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் மேட்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்தாரு. அதுல அது விவாகர் சர்மாவோட கையெழுத்து தான்னு உறுதியாச்சு.
மேலும் 2 மாசங்களுக்கு முன்னாடி அவங்க வேலூருக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டர், கொலை நடந்த லாட்ஜோட மேனேஜர், ரூம் பாய் இவங்க எல்லாருமே இந்த வழக்குல முக்கிய சாட்சிகளா இருந்தாங்க. அதே போல ரூம்ல இருந்த உடஞ்ச நாற்காலியோட கால்ல இருந்த ரத்த கரைகள் பாலகிருஷ்ணன் சைனியோட ரத்தம் தான் அறிவியல் பூர்வமா நிரூபணம் ஆச்சு. மேலும் ஒரிசாவுல பாலகிருஷ்ணன் சைனி காணாம போனது சம்பந்தமா பதிவு செய்யப்பட்ட வழக்கும், அவரோட வளர்ப்பு மகனை ஆஷா ராணியும் விவாக சர்மாவும் கொலை பண்ண முயற்சி பண்ண வழக்கும் இந்த வழக்கோட சேர்க்கப்பட்டுச்சு. இந்த வழக்குல எல்லா ஆதாரங்களும் சாட்சிகளும் சரியா இருந்ததால குற்றம் சுமத்தப்பட்ட 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை தீர்ப்பா வழங்கப்பட்டுச்சு. மேலும் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி இந்த வழக்குல பூக்கடை இன்ஸ்பெக்டர் சந்திர மனோகரும் சப் இன்ஸ்பெக்டர் யாகோலும் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறதா பாராட்டினாரு. இந்த வழக்குல சடலம் கண்டெடுக்கப்பட்டு ரெஜிஸ்டர் டீட்டெயில இருந்த அட்ரஸை தேடி அஸ்ஸாம் போன எஸ்ஐயும் காவலரும் திரும்ப சென்னை வரும்போது எஸ்ஐக்கு எதிர்க்க உட்கார்ந்திருந்த ஒருத்தர் எதேச்சையா பேச அவர் ஒரிசாவை சேர்ந்த காவலர்னு பூக்கடை இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ பூக்கடை சப் இன்ஸ்பெக்டர் சென்னையில நடந்த அந்த கொலையை பத்தியும் போலியான அட்ரஸை தேடிக்கிட்டு அவங்க அஸ்ஸாம் போன விஷயத்தையும் சொல்லி இந்த கொலை வழக்கு சம்பந்தமான அந்த துண்டு பிரசுரத்தை அந்த ஒரிசா காவலர்கிட்ட கொடுத்திருக்காரு. அன்னைக்கு அந்த ட்ரெயின்ல ஒரு தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரி கொடுத்த ஒரு துண்டு பிரசுரத்தை அலட்சியமா தூக்கி வீசாம அதை ஒரு முக்கியமான விஷயமா கருதி அந்த ஒரிசா போலீஸ்காரர் செயல்பட்டதுதான் இந்த வழக்கு சீக்கிரமா முடிஞ்சு குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு கிடைக்க காரணமா அமைஞ்சுது. 1987 வருஷம் சென்னையில நடந்த இந்த கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.